ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவ தொறந்தாலே கூலி, கூலி, கூலி அப்படின்னு இந்த படத்த பத்தின பல அப்டேட்ஸ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஹைப் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மெயினா பார்க்குறப்போ படம் நல்லா இருக்கா, இல்லையா அப்படின்றத விட, இந்த படம் 1000 கோடிய தாண்டி வசூல் பண்ணுமா? முதல் நாள் வசூல் பெரிய அளவுல வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த மாதிரியான ஒரு பேச்சுகளும் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த வகையில நேத்து காலையில படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வெற்றிகரமா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவா படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் வந்து அதை கொண்டாட தான் செய்வாங்க எப்படி இருந்தாலும். ஏன்னா ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் அது நமக்கு பிடிக்க தான் செய்யும். ஸோ அதில் நெகட்டிவ் இருந்தாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். எல்லாமே பாசிட்டிவா தான் நம்ம பார்ப்போம். அந்த வகையில கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஐ ட்ரீட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே படத்தை வந்துட்டு ரொம்ப அமோகமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. படம் சூப்பர் டாப் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து ரசிகர்கள் மத்தியில கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நிறைய சினிமா விமர்சகர்கள் இருப்பாங்க, உண்மையான ஒரு விமர்சகர்கள் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கதை வந்து நாட் பேட், ஓகே, அவ்வளவுதான். மற்றபடி ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுற அளவுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்த அளவுக்கு இதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு லாஜிக் இல்லாத ஒரு கதை, ஓகே, பட் கதைக்கே லாஜிக் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு டைம் பார்க்கலாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் நேத்து நீங்க யூடியூபை திறந்தாலே நிறைய வந்து கூலி படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த ரிவ்யூவை தாண்டி வசூல் வந்து முதல் நாள் எவ்வளவு வந்தது அப்படின்றது தான் மக்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அதாவது ப்ரீ புக்கிங்ல இது எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அப்படின்றத ஆல்ரெடி நாம வந்து வீடியோவா போட்டிருந்தோம், நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ப்ரீ புக்கிங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடியை வசூல் பண்ணிருச்சு இந்த கூலி படம். பெரிய ஒரு சாதனை படைச்சிருச்சு இந்த கூலி படம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சு வந்து போயிருந்தது. உண்மையிலே வந்து ப்ரீ புக்கிங்ல 100 கோடியை தாண்டி வசூல் வந்தது உண்மைதான். அது பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே கொடுத்திருந்தாங்க. பட் நேத்து படம் ரிலீஸ் ஆகி அது எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கு, எவ்வளவு வசூல் கொடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கூலி படம் இந்தியால மட்டும் முதல் நாள்ல வந்து 65 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படின்னு பாக்குறப்போ மொத்தத்துல 148 கோடி ரூபாய் முதல் நாள் வசூல் கூலி படத்துக்காக கிடைச்சிருக்கு. இத ரஜினி ரசிகர்கள் எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லியோ படம் இந்த மாதிரி ஒரு சாதனையை படைச்சது. விஜய் வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் காட்டிட்டாரு, விஜய் வந்து சூப்பர் ஸ்டாரை விட ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் இருந்தது. அதையே முறியடிச்சிட்டாரு எங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரஜினியோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கூலி படம் வந்து இந்தியாவில் 65 கோடி வசூல் பண்ணிருக்கு முதல் நாள்ல. ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படின்னு பாக்குறப்ப 148 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஆனா லியோ படம் இந்தியால முதல் நாள்ல 79 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து கூலி படம் வந்து 170 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு முதல் நாள் வந்து லியோ படம் 148 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதை வச்சு பாக்குறப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு, அதாவது உலக அளவுல தலைவர் தான் மாசு, தலைவருக்கு எந்த ஒரு நிகரும் கிடையாது, யாருமே வந்து அவர் அடிச்சுக்கவே முடியாது. 70 வயசுலயும் மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். திரும்பவும் அவர் வந்துட்டு உலக அளவுல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாருன்னு சொல்லி ரஜினியோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு விஜயோட ரசிகர்களை கிண்டல் பண்ற மாதிரியான பேச்சுகள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வைரலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வைரலா கமெண்ட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை கேட்ட விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க படம் வந்து இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் டே வந்து 65 கோடியை தான் வசூல் பண்ணிருக்கு. ஆனா இந்தியால யாரு மாசு? விஜய் தான் மாசு. இந்தியால முதல் நாள் லியோ படம் வந்து 79 கோடியை வந்து வசூல் பண்ணிருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு தான் நீங்க வந்து அதிகமா வின் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்தியாக்குள்ள யார் இங்க பெஸ்ட் அப்படின்னு பாக்குறப்ப விஜய் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரசிகர்களுக்கும் நடுவுமே பாத்தீங்கன்னா வார்த்தை போர், கமெண்ட் போர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இப்ப ரொம்பவே சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. வசூல் சாதனை ஏதோ அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 1000 கோடியை தாண்டுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா கூலி படத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வார் 2 அப்படிங்கிற ஒரு படம் வந்து நேத்து பாலிவுட்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை இப்ப பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா கூலிக்கு முன்னாடி வரைக்கும் வாரோட டிக்கெட்டே ரொம்ப கம்மியா தான் சேல் ஆச்சு. அதோட பாக்ஸ் ஆபீஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நேத்து கூலியை
பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வார் 2ஓட அந்த எதிர்பார்ப்பு, மக்களுடைய அந்த ஆவல், இது எல்லாமே வந்து அந்த படத்துக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே அடுத்து அந்த படத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிருத்தோட மியூசிக், சூப்பர் ஸ்டாரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட ரியாக்ஷன், அவரோட டான்ஸ், அவரோட வாய்ஸ், இது எதுவுமே வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் அனிருத்துக்கும் சிங்கே ஆகல. ஸோ ஏஜ் வைஸ் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய டிஃபரெண்ட் தெரியுது. ஸோ இந்த நேரத்துல மியூசிக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு சிங்கர், ஒரு மியூசிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து நம்ம எஸ்பிபி சார் மட்டும்தான். ஸோ அவரை நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம், அவரோட வாய்ஸை ரொம்ப மிஸ் பண்றோம். இன்னும் அந்த வாய்ஸ் வந்து இந்த படத்துக்கு இருந்தது அப்படின்னா படம் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸோ இது ஒரு குறையா தான் நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டது, பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டது. இதே மாதிரி இன்னும் ஒரு சில படங்கள் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா அப்படியே ஜஸ்ட் ஓகே அவ்வளவுதான், அப்படியே எல்லாரும் சைலண்டா ஆயிட்டாங்க. ஒரு சைலண்ட் மூட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல கங்குவா படமா இருக்கட்டும், தக் லைஃபா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவுல வந்தது. ஆனா அதோட ஒரு ஹிட் அப்படின்னு பாக்குறப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாவே இருந்தது. ஆனா கூலி படம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்சத்துல அந்த பேருக்கும் அந்த ஒரு மாசுக்கும் இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நல்லா போகும். மேபி இன்னும் ஒரு 500, 600, 700 கோடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல் ஓவர் வேர்ல்டுன்னு பாக்குறப்போ 1000 கோடியை தாண்டலாம், புஷ்பாவை வந்து அது பிரேக் பண்ணலாம் அப்படின்னுமே சொல்றாங்க. ஸோ இன்னும் நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கூலி படம் எவ்வளவு வசூல தாண்ட போகுது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் படக்குழு போட்ட படத்தை அள்ளிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது வரைக்கும் படக்குழு ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அவரோட பல படங்கள்ல இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஒவ்வொரு படத்துல இருந்து ஒவ்வொரு கதையை எடுத்துதான் இதுல வச்சிருக்காரே தவிர டிஃப்ரெண்டா அவர் எதுவுமே வந்து சூப்பர் ஸ்டாருக்காக பண்ணல. எப்பவுமே அவரோட ஜானர் எப்படி இருக்கும், ஒரு கடத்தல், பழி வாங்குறது, இதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. படத்தோட லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் ரொம்பவே த்ரில்லிங்காவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மொத்தத்துல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸா அண்ட் விஜய் ஃபேன்ஸா இவங்களுக்குள்ளதான் ஒரு பெரிய காம்படிஷனே இருந்திருக்கு. இதுல ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயா ரஜினியா அப்படின்றத விட்டுட்டு லியோ படத்தை சிங்கிள் ஹேண்ட்ல வந்து டீல் பண்ணிருக்காரு எங்க கூலி பட தலைவர் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் ஸ்டாப்பா 3 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு பஞ்ச் டைலாக் வந்து கண்டினியூஸா பேசியிருக்காரு. அது வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. சோ அதுக்கும் வந்து மறுபடியும் சூப்பர் ஸ்டார் வேற லெவல்ல வந்து கலக்கியிருக்காரு, மாசான டைலாக் வந்து கண்டினியூஸா பேசியிருக்காரு அப்படின்னு வந்து ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஐ ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சன் பிக்சர்ஸ்க்குமே இது ஒரு பெரிய வரவேற்பு உள்ள படம், ஒரு பெரிய அமோக வெற்றி கொடுத்திருக்க ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். சோ இன்னும் போக போக பார்க்கலாம் இந்த படத்தோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது, வசூல் வேட்டை எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க கூலி படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம அதை பத்தி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.